சொல்லுவோம் கடவுளுடைய வார்த்தைக்கு நேரா. இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், தலைப்பை கேட்கும் போது கொஞ்சம் புரியாத மாதிரிதான் இருக்கும். ஆனா செய்தி உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை என்னன்னா தைல கொம்பு. அது என்னங்க, தைலம் நெத்தியில பூசலாம், அது என்னங்க தைல கொம்பு? அது என்ன தைல கொம்பு? ஒருவேளை தைலத்தை கொம்புல பூசுவாங்களோ? நிறைய டவுட் எல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த தைல கொம்பை குறித்து தான் உங்க மத்தியில பேச போற. இந்த தைல கொம்பு, இந்த தைலம், இந்த வேதாகமத்துல நிறைய இடத்துல இந்த தைலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த தைலம் என்பது ஒரு அபிஷேகத்தை காமிக்குது. இப்போ ஒருத்தருங்க தலை மேல கை வச்சு நல்லா இருப்பப்பான்றாங்க. நம்ம கையில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. அப்ப நம்ம நல்லா இருப்போமான்னு தள்ள கை வச்சு சொல்றாங்க, காட் பிளஸ் யூ மை சைல்டு அப்படி சொல்றேன்னா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அது போலதான் இந்த இந்த தைல கொம்பு, இந்த தைலம் என்பது ஒரு அபிஷேகத்தை காண்பிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தீர்க்கமா இருக்குன்னா இயேசுவின் நாமத்தினால வியாதியஸ்தனே சொஸ்தமாகு அப்படின்னு சொன்னா சொஸ்தமாகும். ஆனா நான் சொல்ற ஆள் இது கரெக்டா இருக்கணும். அவங்க எப்படி இருக்கணும்? அதுக்கு விசுவாசத்தோடு இருக்கும்போது நான் சொல்லும் போது அது நடந்துரும். அதுதான் என் மேல இருக்கிற அபிஷேகம். அப்போ ஒவ்வொருத்தர் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. ஒருத்தருக்கு அபிஷேகம் இருக்கும், இயேசுவின் நாமத்தினால பிசாசே இந்த சரீரத்தை விட்டு போ அப்படின்னு சொன்னா போயிடும். காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். இந்த தைலம் என்பது எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தா பரிசுத்தத்தை காமிக்குது, அதே போல மகிழ்ச்சியை காமிக்குது, குணமளிக்கும் வல்லமையை காமிக்குது. அப்ப இன்னைக்கு என் மேல ஒரு தைலம் இருக்கு அப்படின்னா அது என்னவா மாத்த போகுது? சுத்தமா மாத்த போகுது. சுத்தமா மாத்த போது, மகிழ்ச்சியா மாத்த போது, என் வாழ்க்கையில குணப்படுத்த வேண்டிய காரியங்கள், அது மன ரீதியான காயமா இருந்தாலும் சரி, உடல் ரீதியான காயமா இருந்தாலும் சரி, அதை குணப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா எரோமியா 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பிசின் தைலம், அது ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையை காமிக்குது. அப்ப இன்னைக்கு இந்த அபிஷேகம் என் மேல வரும்போது, இந்த தைலம், இந்த தைலம் என்னும் அபிஷேகம் என் வாழ்க்கையில வரும்பொழுது என்னென்ன நடக்கும், என் வாழ்க்கை எப்படியா மாறும்? இதுதான் முக்கியம். எல்லார் மேலயும் ஒரு அபிஷேகம் இருக்கு, அதுதான் அவங்க வாழ்க்கையை மாத்த போகுது. அதுதான் அவங்க வாழ்க்கையை மாத்த போகுது. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 45:7. சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், அதனால் தேவனோ உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உமது ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். முதல் தைலம் என்ன தைலமா? ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் யாருக்கு? இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கொடுப்பார். இப்போ நம்ம தேஜஸை கூப்பிட்டு 1 கோடி ரூபாய் கொடுத்து வச்சுக்கோங்கன்னா அவர் அதை யோசிப்பார், இந்த 1 கோடி ரூபாவை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஒரு பிசினஸ், என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட், அதுல யோசிப்பார். இப்ப இந்த 1 கோடி ரூபாய் எடுத்து இப்ப யோகா கிட்ட கொடுத்தனா என்ன பண்ணுவான்? யோசிக்கவே முடியாது. ஏன்னா இப்பதான் படிக்கிறாங்க, இன்னும் லைஃப்ல அந்த 1 கோடி ரூபாய் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன ஏதோ அப்படி தெரியாது. அப்ப இந்த ஆனந்த தைலத்தை யாருக்கு கொடுக்க போறார்? ஆனந்த தைலத்தை யாருக்கு கொடுக்க போறாருன்னா, எடுத்துக்கொள்வோம் ஏசியாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம். எத்தனை பேருக்கு இந்த ஆனந்த தைலம் வேணும்? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 61:3. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை தந்த நாட்டினார். யாருக்கா? துயரப்படுகிறவர்களுக்கு இந்த ஆனந்த தைலத்தை கொடுக்கிறாராம். அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் துயரத்தோட வந்திருக்கிறீங்க? துயரத்தோட எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? துயரம் இருக்கு, மனசுல துயரம், குடும்பத்தை குறித்து துயரம் இருக்கு, பிள்ளைய குறித்து துயரம் இருக்கு, எவ்வளவு துயரங்கள் இருக்கு. இந்த துயரப்படுகிறவர்களுக்கு தான் இந்த ஆனந்த தைலம். அப்ப தைலம் என்ன பண்ணுதான்? நம்ம வாழ்க்கைய ஆனந்தமா மாத்துது. அப்ப தைலம் என்பது நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்துது? ஆனந்தமா மாத்துது. அப்ப துயரத்துக்கு ஆப்போசிட் தான் ஆனந்தம். அப்ப இன்னைக்கு நான் துயரத்தோட வந்திருக்கிறேன்னா இன்னைக்கு இயேசுவானவர் எனக்கு கொடுக்க போறது என்னது? ஆனந்த தைலம். அந்த ஆனந்த தைலத்தை கொடுத்து என் வாழ்க்கையை எப்படி மாத்த போறாராம்? துயரத்தை ஆனந்தமா மாத்துவாராம். ஏன்னா ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட இருக்கணும். கரெக்டா? என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்ல, எப்படி நான் கொடுப்பேன்? யாராவது கேட்கறாங்க,
ஏங்க இதை ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டா என்கிட்ட இருந்தா கொடுத்துருவேன், இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியாது. அப்ப இயேசு கிட்டதான் இந்த ஆனந்த தைலம் இருக்கு. இத பாருங்க, எபிரேயர் 1 வசனம் வாசி பாருங்க. எபிரேயர் 1 எபிரேயர் 1 வசனம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று. பாத்தீங்களா, இயேசு கிட்ட என்ன இருந்துதான்? ஆனந்த தைலம் என்னும் அபிஷேகம் இருந்துதான். அதை தான் நமக்கு கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, துயரப்பட்டு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில என்னுடைய ஆனந்தத்தையே நான் தருவேன். அப்ப இன்னைக்கு உங்களுடைய துயரத்துல நான் என்னுடைய ஆனந்தத்தையே என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு தருவேன். சிலருக்கு பிள்ளைகளை குறித்த துயரம், சிலருக்கு வீட்டை குறித்து துயரம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்து துயரம், சிலருக்கு கடனை குறித்து துயரம், சிலருக்கு வியாதியை குறித்து துயரம். ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட துயரத்துல நீங்க வந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட துயரத்துல இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஆனந்த தைலம் கிரியை செய்யும். இனி உங்க வாழ்க்கையில ஆனந்தம் தான். இனி உங்க வாழ்க்கையில எப்படி? ஆனந்தம் தான். இனி உங்க வாழ்க்கையில துயரத்திற்கு இடம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நான் இயேசுதான் வந்துட்டேன், ஒரு துயரத்தோடு தான் வந்திருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுது, துயரத்தோடு என்னை பார்க்க வந்தவங்களுக்கு நான் கொடுத்து அனுப்புறது என்ன? ஆனந்தம். பசியோட வந்திருந்தீங்களா, ஆண்டவர் என்ன கொடுப்பார்? சாப்பாடு கொடுப்பார். துணி இல்லாம வந்திருந்தா என்ன கொடுப்பார்? வஸ்திரத்தை கொடுப்பார். இன்னைக்கு துயரத்தோட வந்திருக்கிறீங்க, துயரத்தோட இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஆனந்த தைலம் வேலை செய்யும். என் குடும்பத்து மேல ஆனந்த தைலம் வேலை செய்யும். என் எதிர்காலத்தின் மேல ஆனந்த தைலம் வேலை செய்யும். என் பிள்ளைகள் மேல ஆனந்த தைலம் வேலை செய்யும். என் பண ரீதியான காரியத்தின் மேல ஆனந்த தைலம் வேலை செய்யும். என் துக்கத்துல ஆனந்த தைலம் வேலை செய்யும். இதை விசுவாசிங்க. இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், என் கையில என்னத்தை எடுத்துட்டு போறேன்? ஆனந்தத்தை எடுத்துட்டு போறேன். என் கையில என்னத்தை எடுத்துட்டு போறேன்? ஆனந்தம். துயரத்தோடு தான் துயரத்தை எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு சர்ச்சில் வச்சுட்டு இன்னைக்கு நான் ஆனந்தத்தை எடுத்துட்டு போறேன். இப்ப இந்த ஆனந்த தைலம், லாசருன்னு ஒருத்தன் செத்துட்டாங்க. லாசர்னு ஒருத்தன் செத்துட்டான். அந்த கதையை நான் ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த சரித்திர பதிவேடு, லாசரு உயிரோடு எழும்பின ஒரு விஷயம். அங்க எல்லாருமே எப்படி பட்டு இருக்காங்க? துயரத்தோட இருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? துயரத்தோட இருக்கிறாங்க. அவங்க அக்காங்க, அந்த ஊர்க்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாம் துயரமா இருக்காங்க. சாவு வீட்டுக்கு போயிருக்கீங்களா? ரசிச்சுன்னு இருப்பாங்களா? சிச்சுன்னு இருப்பாங்களா? எல்லாரும் எப்படி இருக்காங்க? துயரத்தோட இருக்கிறாங்க. ஆனா இயேசு அங்க போனாரு. பாருங்க, என்னத்தை எடுத்துட்டு போனாரு? ஆனந்த தைலம் அவர்கிட்ட இருக்கு, எடுத்துட்டு போனாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் ஆனந்தமா மாத்திட்டார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த குடும்பத்துல ஆனந்தத்தை கொடுக்க முடியும்னா உங்க வாழ்க்கையில ஆனந்தத்தை அவரால் கொடுக்க முடியாதா? ஏன்னா வேதாகமத்துல சொல்லி இருக்கிற எல்லா விஷயத்திற்கும் சாட்சிகள் உண்டு. எல்லாமே நடந்ததற்கு இன்னத்தும் சாட்சிகள் இருக்கு. ஒருத்தன் உயிரோடு எழும்பி இருக்கிறான்றதுக்கும் சாட்சி இருக்கு. கல்லா போனாங்கன்றதுக்கும் சாட்சி இருக்கு. எல்லாமே சாட்சி இருக்கிறதுனாலதான் இப்போ ஒரு கட்டுக்கதை போல கிடையாது பைபிள். அப்ப லாசருடைய குடும்பம் லாசருக்கே ஆனந்தத்தை கொடுத்துட்டாரு. எப்படி? லாசரு டோட்டல் பேட்டரி டவுனு, சுத்தமா கலத்தி வச்சிருக்காங்க கல்லறையில. அவனுக்கே ஆனந்தத்தை கொடுத்துட்டாரு. அவன் சொந்தக்காரங்களுக்கு ஆனந்தம் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் கையில ஆனந்தம் இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு துயரத்தோட வந்திருக்கிறீங்க, வீட்டுக்கு போகும்போது ஆனந்தத்தோட போங்க. என்ன பாஸ்ட் இப்படி சொல்லிட்டாரு, வீட்டுக்கு போனவொன்னு ஆனந்தம் கிடைக்கலையே? வீட்டுக்கு போனவொன்னு துயரம் தானே இருக்கு. இன்னைக்கு தானே விதைச்சிருக்கோம். விதைச்ச உடனே விதை என்ன ஆகும்? இன்னைக்கே வளர்ந்துருமா? சொல்லுங்க. பசங்களை பெத்து எடுத்திருக்கோம். மகனே, நீ டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, நீ போலீஸ் ஆகு, நீ வக்கீல் ஆகு, நீ ஒரு தொழிலதிபர் ஆகு. அப்புறம் நான் கூட சொன்னேன், அரசியல்வாதி ஆகும். சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பணம் சம்பாதிக்க இன்னைக்கு 2 வழி வீட்டுல. அதுக்கு ஒண்ணு சொன்னேன், ஒண்ணு அரசியல்வாதியா போயிடணும், இல்லைன்னா அரசியல்வாதிக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய அதிகாரியா மாறிடணும். அவருக்கு ஆலோசனை. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. பின்னாடி இருக்கிற IAS IPS மூளை தான் அங்க வேலை செய்யுது. அவங்க தான் நடத்துறாங்க கவர்மெண்டே. அவனோட ஆலோசனை தான். அது சொன்னேன். அது போல குழந்தை பெத்து எடுத்தவொன்னா அப்படி ஆக்கிட முடியாது. அது போல இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை இன்னைக்கு வந்திருக்கா, கட்டாயமா உங்க வாழ்க்கையில ஆனந்தம் வரும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் தைல கொம்பை குறித்து பேசுறேன். இன்னும் கொம்பை பத்தி பேசவே இல்லை, பேசுறேன். நான் தைலத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப முதலாவது வந்திருக்கிற நீங்க துயரத்தோட வந்திருக்கிறீங்க. வீட்டுக்கு போகும்போது எப்படி போனோம்? ஆனந்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருப்பா. செக் போட்டு கொடுத்துட்டாரு. ஆனா டேட்டு தான் எப்போன்னு தெரியல. அந்த நான் போட்டுட்டேன், அந்த டேட்டு கன்ஃபார்ம். அதோட என்னுடைய துயரம் எல்லாம் முடிஞ்சது. சரி, முதலாவது இப்ப துயரமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு? ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். சரி, ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன். ரெண்டாவது ஒரு காரியம்,
சங்கீதம் 23, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான். சங்கீதம் 23:5 வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி. முதல்ல என் தலை மேல என்ன இருக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஆனந்தம் என்னும் தைலத்தை தலையில கொடுத்துட்டாருங்க. ஆனந்தம் என்னும் காரியத்தை என் தலை மேல கொடுத்துட்டாரு. இப்ப ஆசீர்வாதிங்கன்னு சொன்னீங்கன்னா எங்க ஆசீர்வதிப்பாங்க? சிலர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அது இல்ல, எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் பாருங்க ஆசீர்வாதம். மகனே நல்லா இருக்கு, மகளே நல்லா இருக்கு, கலை. அதுதான் இந்த தலை மேலதான் இந்த ஆனந்தத்தை கொடுக்குறாரு. ரெண்டாவது பாருங்க, இவனுக்கு என்ன கொடுக்குறாரா? தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றாராம். முதல்ல ஆனந்தத்தினால ஒரு அபிஷேகம், ரெண்டாவது எண்ணெயினால ஒரு அபிஷேகம். இந்த எண்ணெயினால ஒரு அபிஷேகம். இது என்ன அபிஷேகங்க? இது என்னங்க? ஒன்றும் புரியல. அப்ப நான் கூட தான் சனிக்கிழமை எண்ணெய் வச்சு குளிக்கிறேன். அப்படி இல்ல. இந்த யாருக்கு தெரியுமா தராரா? அதே 23:1 வாசி பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப யாருக்கு கொடுக்கிறாரா இந்த அபிஷேகம், எண்ணெயின் அபிஷேகம்? அவருக்கு வேண்டிய ஆடா நான் இருக்கும்போது எனக்கு கொடுக்கிறாரு. முதல்ல துயரப்பட்டோம், ஆனந்த தைலத்தை கொடுக்கிறாரு. ரெண்டாவது பாருங்க, ஏசியன் மேய்ப்பர், நான் அவர் ஆடு அப்படின்னும் போது எனக்கு ஆனந்த தைலம் உண்டாகணும். அது எனக்கு என்ன ஆகுது? என்ன தலையில எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறாராம். அப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்க நான் ஆடுன்ட்டு? நான் அவருடைய ஆடு, நான் அவருடைய ஆடு, அவர் கீழே இருக்கிற ஆடு. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? நான் ஆடாருனா என் தலை மேல எண்ணெய். சரிங்க, இதை கொடுத்து நான் என்னங்க பண்றது? சரி, அதுவாது ஆனந்தத்தை கொடுத்தது. இந்த எண்ணெயை வச்சு நான் என்ன பண்றது? என் தலை மேல எண்ணெய் வச்சிருக்கிறாரு, என் தலை மேல எனக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்ப என் கையில வந்து இன்னைக்கு ரோஜா பூ சென்ட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட். இன்னைக்கு இப்படி தேய்ச்சி ஜம் பண்ணு, வீட்டுக்கு போய் சாயந்தரம் வரைக்கும் ரோஜா பூ வாசனை வரும். நாளைக்கு மல்லிகை பூ கையில தேய்ச்சிட்டு தலையில தேரும், நாளைக்கு ஃபுல்லா மல்லிகை பூ வாசனை வரும். அது போலதான் ஆனந்த தைலம் என்பது இப்ப தேய்ச்சிட்ட பிறகு அது கண்ணுக்கு தெரியுமா அந்த வாசனை? இப்ப இங்க ஊதுவத்தி ஏற்றி வச்சிருக்கோம், எங்க ஏற்றி வச்சிருக்கோன்னு சொல்லுங்க பாக்கலாம். சர்ச்சில் ஊதுவத்தி ஏற்றி வச்சிருக்கோங்க, எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. ஆனா வாசனை வருதா? அது போலதான் இந்த அபிஷேகத்தை பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். இந்த ஆனந்தத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு, துயரப்படுறவங்களுக்கு நான் ஆனந்தத்தை கொடுத்துருவேன்னு. இனிமே ஆனந்தத்தை உணர்வீங்க. இப்ப இந்த ஆடுக்கு சொல்றான் பாருங்க, என் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தி ஆயத்து செய்து. அது யாருங்க சத்ரு? இவன் யாரையோ மீன் பண்றான். எனக்கு ஒரு சத்ரு இருக்கு, அந்த சத்ருக்கு முன்னாடி என் தலை மேல ஒரு எண்ணெயை வைக்கிறீங்க, என் பாத்திரம் நிலைமை வலியுது. நம்ம ஊர்ல ஆடுங்க பாத்திருக்கீங்களா? எத்தனை பேர் ஆடு பாத்திருக்கீங்க? நம்ம ஊர்ல யாருமே ஆடு பார்க்கலையா? பாத்திருக்கீங்க? எப்படி நடக்கும் ஆடுங்க? பாட்டு அப்படியே ஓடும், நடக்கும். நம்ம ஊர்ல ஆடுங்க இப்படி நடக்குமா? இஸ்ரேல் தேசத்துல ஆடுங்க தலை குனிஞ்சுதான் நடக்கும். இஸ்ரேல் தேசத்துல என்ன பண்ணும்? கீழே பார்த்துக்கிட்டே தான் போவோம், எங்கேயா தலை இருக்குமா, இது இருக்குமான்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப தலை நிமிந்தெல்லாம் நடக்கவே நடக்காது. பாருங்க, ஆடுல கூட பணிவு பாருங்க. அந்த காலத்துல இஸ்ரேல் தேசத்துல இருக்க ஆடுங்க அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டே நடக்குமா. இந்த தலை குனிஞ்சுக்கிட்டே நடக்கு பாத்தீங்களா? அப்ப என்ன நடக்குமா? அதுவும் அந்த பாலைவனம், பாறை பகுதி, அந்த இடத்துல அது ஒரு ஆடெல்லாம் இருக்காது, ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒன்னா மேயும். அந்த இடத்துல என்ன, அந்த மலைப்பகுதியிலையும் அந்த பாலைவன பகுதியிலும் ஒரு விதமான விஷப்பாம்பு இருக்குமா, சின்ன சின்னதா இருக்குமா அந்த பாம்பு. ஆனா ஒரு பாம்பு 800 ஆடுகளை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்குமா. இந்த ஆடு இப்படியே தலையை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணும்? இந்த பாம்பு பொட்டுன்னு நடுமண்டிலேயே போடும். இந்த ஊர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா ஆடு எப்படி பார்த்து வாங்குவாங்க தெரியுமா? காது பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? பாம்பு கடிச்சு ஆடான்னு பார்ப்பாங்க. ஏன்னா கலவு போது கரெக்டா அந்த பாம்பு காதை குத்திடும், அது கரெக்டா தெரியுமா. இப்ப இந்த ஊர்ல பாருங்க, இந்த விஷப்பாம்பு இந்த ஆட்டோடைய தலையில கொத்திருச்சுன்னா அவள்தான் ஆடு செத்துடும். ஒரு பாம்பு சின்ன சின்ன பாம்புக்கு வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, மந்தையில பல ஆடுகள் செத்து விழும். ஏன்னா அந்த ஆடு என்ன பண்ணும்? தலை குந்திட்டே போகும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. இதுதான் ஆடுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை. இதுதான் ஆடுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை பேரு உங்க தலையில கொத்தலான்னு பார்த்துன்னு இருக்காங்க, உங்க தலையில போடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. சொல்றேன், என் தலை மேல அவர் சொல்லிட்டாரு. அவன் சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பா. எந்த சத்துரு தெரியுமா? என் தலையை போட நிற்கிற ஒரு பாம்புன்ற சத்துரு. ரெண்டாவது, இந்த ஆட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இஸ்ரேல் தேசத்துல இந்த ஆட்டு மேல ஒரு விதமான வாசனை வரும், ஒரு மாதிரி கெட்ட வாசனை வரும். இந்த வாசனைக்கு என்ன பண்ணுமா, அங்க இருக்கிற மலை வண்டுகள், விஷப்பூச்சிகள், வண்டுகள் வந்து என்ன பண்ணுமா, அது உடம்பு மேல முச்சு அப்படியே காது வழியா போய் மூளையில போய் முட்டை வச்சிருமா. மூளையில போய் என்ன பண்ணுமா? முட்டை வச்சிருமா. கொஞ்ச காலம் கழிச்சு அந்த முட்டைகள் பொரிஞ்ச பிறகு அந்த மூளையை வந்து அந்த
பூச்சிகள் சாப்பிட ஆரம்பிக்குமா, அந்த வண்டுகளுடைய புழுக்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த ஆட்டுக்கு கடுமையான தலைவலி வந்து பாறைகள்ல போய் முட்டி அந்த ஆடு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும். இந்த சங்கீதக்காரன் எவ்வளவு டெக்னிக்கா சொல்றான் பாருங்க. சும்மா இல்ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் செய்து என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வலியும். அப்படின்னா எனக்கு 2 விதமான சத்துரு இருக்கு. நான் ஆடுனா எனக்கு 2 விதமான பிரச்சனை இருக்கு. ஒண்ணு தலையில மேல பாம்பு, இன்னொன்னு என் காதுக்குள்ள போய் என் மூளையை சிதைச்சு என்னுடைய வாழ்க்கைய அழிக்கிற ஒரு வல்லமை. இன்னைக்கு இப்படிதாங்க ஆடுகளா இருக்கிற நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. எப்ப எவன் போடலான்னு பார்த்துன்னு இருக்கான், எப்ப எது நமக்குள்ள பூந்து கிரியை செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கு. உள்ள பூந்து கிரியை செய்யறது ஒண்ணு, வெளியரமா தாக்குறது ஒண்ணு. பல வல்லமைகள் அப்படி இருக்கு. எந்த வழியா இந்த ஆடு தப்பிக்கவே முடியாது. கூட்டமா போகும்போது எவ்வளவுன்னு பார்க்க முடியும். 1000 ஆடு 2000 ஆடு போகும்போது என்ன பூச்சி வருது, என்ன புழு வருது, என்ன பாம்பு வருதுன்னு மேய்ப்பனால பார்க்க முடியுமா? ஆனா மேய்ப்பன் என்ன செய்வானான்னு தெரியுமா? இஸ்ரேல் தேசத்துல காலில் ஒவ்வொரு ஆடையும் வெளியே விடும்போது கையில எண்ணெய் தலையில வச்சு விட்டுருவான். அததான் அவன் சொல்றான், ஒவ்வொரு நாளும் ஆடு ஒன்னு வெளியே வரும்போது ஒரு கையில எண்ணெய் தலையில வச்சு விட்டுருவான், வெளியே அனுப்புவான். அந்த எண்ணெயோட போற ஆடு, அந்த எண்ணெயோட போற ஆடை பார்த்தோன்னா பாம்பு தெரிச்சு ஓடும். அந்த எண்ணெயோட போற ஆடு மேல காதுல உடம்புல வண்டு வரவே வராது. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தம் உங்க தலை மேல தேய்க்கப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட வல்லமையை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. இததான் அவன் சொன்னான், என் தலையில நீங்க எண்ணெய் வச்சிருக்கிறீங்க, என் பாத்திரம் நிரம்பி வலியுது. என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துரு எது? என் கண்ணுக்கு தெரியுற சத்துரு, என் கண்ணுக்கு தெரியாத சத்துருவை இதை ஜெயிக்கும்படி என் தலை மேல நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை. என் தலை மேல நீங்க இன்னைக்கு ஒரு ரத்தத்தை வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க சரீரத்தை தாக்கக்கூடிய வல்லமை, உங்க வாழ்க்கையை தாக்கக்கூடிய வல்லமை, உங்க பிள்ளைகளை தாக்கக்கூடிய வல்லமை, உங்க ஆசீர்வாதங்களை தாக்கக்கூடிய வல்லமை, இது எல்லாம் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்க முன்னாடி தெரிச்சு ஓடும். அந்த எண்ணெய் பூசப்பட்ட ஆடு நடந்து வரும்பொழுது ஒரு பாம்பு நிக்காது. அந்த எண்ணெய் பூசப்பட்ட ஆடு வரும்போது ஒரு பூச்சி நிக்காது. நான் சொல்றேன், இப்ப உங்க வாழ்க்கை இப்படி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் உங்க தலை மேல பூசப்பட்டு இருக்குது. அந்தையோட நீங்க வெளியே போகும்போது உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட வல்லமா இருந்தாலும் அது தெரிச்சு ஓடி போகும். இததான் சொன்னான் தாவீது. சொன்ன, ஆண்டவரே நீங்க மேய்ப்பரா இருக்கிறீங்க, நான் ஆடா இருக்கிறேன். நான் வெளியே போகும்போதெல்லாம் என்னை தாக்க ஒரு வல்லமை காத்திருக்கு. என்ன வெளிப்புறமா இல்ல, என்ன உள்புறமாவும் தாக்க வல்லமை இருக்கு. நான் என் தலை மேல உங்க ரத்தம் இருக்கு, உங்க எண்ணெய் இருக்கு. இனி நான் நடந்தா பிசாசுகள் அலறும். என்னை தாக்க நினைக்கிற வல்லமைகள் அப்படியே நின்று வேடிக்கை பார்க்க என்ன ஒன்னும் பண்ண முடியாது. என் சத்ருன்னு சொல்லி அவன் சொன்னான் பாருங்க. இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையை அழிக்கிற வல்லமை, உங்க எதிர்காலத்தை தடுக்கிற வல்லமை, உங்க வாழ்க்கையை நாசமாக்கி மோசமாக்கிடலாம், பிள்ளைகளை மோசமாக்கிடலாம், குடும்பத்தை மோசமாக்கிடலாம், ஆசீர்வாதத்தை மோசமாக்கிடலாம், உள்ளுக்குள்ள பூந்து உடம்ப சரீரத்தை பாழாக்கி உங்களுக்குள்ளேயே ஒரு சிந்தனையை உண்டாக்கி உங்களையே அழித்துக்கலாம். நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு உங்க தலை மேல பூசப்பட்டிருக்கு. 2வது பாருங்க, முதலாவது ஆனந்தத்தை கொடுக்கிறாராம், 2வது சத்துருக்கள்லாம் தெரிச்சு ஓடுற மாதிரியான காரியத்தை செய்கிறார். இதுதான் எண்ணெயின் அபிஷேகம். பாருங்க, இந்த அபிஷேகம் நெத்தியில இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு குறி போட்ட மாதிரி உங்க மேல கண்ணுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா விசுவாசிங்க, என் வாழ்க்கையில இனிமே எந்த வல்லமை என் குடும்பத்துக்குள்ள பூரலான்னு நினைச்சாலும் சரி, காதுல பூது பாத்தீங்களா இந்த ஆட்டுக்கு, பூரலான்னு நினைச்சாலும் சரி, என்ன நான் பாட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டே இருக்கேன், என்னை போட்டுடலாம், போட்டுட்டா இவன் விழுந்துருவான், இனிமே எதுவும் அடிக்க தேவையில்லை, ஓட்ட தேவையில்லை. என் தலை மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அது என்ன அப்படியே நடத்தும், எல்லாம் தானா வழிவிடும். எவ்வளவு பெரிய வல்லமைகள் வந்தாலும் சரி, நான் நடந்தேன்னா, நான் ஒரு அடி எடுத்து வச்சேன்னா அது 10 அடி பின்னாடி போகும். அப்ப முதலாவது துயரப்படுகிறவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறார். 2வது சத்துருக்களுக்கு முன்பாக என்ன பண்றாராம், அபிஷேகம் பண்றாரு. எதுக்கு? இனிமே எந்த வல்லமையை வேலை செய்யக்கூடாது என்பதற்காக. சரி, 2 காரியம் சொல்லிட்டேன். அது என்னங்க திருப்பி இந்த கொம்பு அபிஷேகத்தை குறித்து 2 அபிஷேகம் சொல்லிட்டேன். 3வது ஒரு காரியத்தை சொல்றேன். இப்பதான் இந்த கொம்பு அபிஷேகத்தை குறித்து பேச போறேன். இந்த அபிஷேகம் என்ன? முதல் அபிஷேகம் என் மேல இருக்கும்போது என் வாழ்க்கையில இருக்கிற துயரம் எல்லாம் மாறும். என் வாழ்க்கையில இருக்கிற துயரம் எல்லாம் மாறும், ஆனந்தமா மாறும். ஏசு ஆனந்தத்தை வச்சிருக்கிறாரு, ஆனந்தத்தை தந்தாரு. எனக்கு விரோதமா என்னை அழிக்கலான்ற வல்லமை உலாவுது, என் குடும்பத்துக்குள்ள பூந்து, என் சரீரத்துக்குள்ள பூந்து, என் வேலைக்குள்ள பூந்து, என் வாழ்க்கைக்குள்ள பூந்து, என் பிள்ளைகளுக்குள்ள பூந்து, என் குடும்பத்தை செதறடிச்சு என்னையே குழப்பி நானே என்ன மாய்ந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளலாம் நினைச்சாலும், அவர்கிட்ட இயேசுவின் ரத்தம்ன்ற ஒரு தைலம் இருக்கு, அதை பூசி
நம்மள என்ன மத்த எல்லாத்தையும் தெரிக்க விட்டுருவார். மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். பாத்தீங்களா? தைல கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். மூன்றாவது பாருங்க, தைல கொம்புனால அபிஷேகமா. முதலாவது ஆனந்த தைலத்தினால அபிஷேகம், இரண்டாவது எண்ணெய் இயேசுவின் ரத்தத்தினால ஒரு அபிஷேகம், மூணாவது தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ண உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இருக்கிறத எல்லாரும் பாக்குறாங்க. அது என்ன தைல கொம்பு? எந்த கொம்பு? இந்த கொம்பு எந்த கொம்பு தெரியுமா? காண்டாமிருகத்தின் கொம்பு. இந்த கொம்பு எந்த கொம்பு? காண்டாமிருகத்தின் கொம்பு. பாருங்க, எடுப்போம். சங்கீதம் 92 10 11 12 வாசிங்க. சங்கீதம் 92 10 11 12. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல புதிய, பாத்தீங்களா? காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தினு புதிய எண்ணினால் அபிஷேகம் செய்கிறேன். என் சத்துருக்கு நேரிடுவதே என் கண் காணும். எனக்கு விரோதமா எழும்பும் துன்மார்க்கன் நேரிடுவது என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செலுத்தி லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். இங்க சொல்றாரு பாருங்க, காண்டாமிருகத்தின் கொம்புல எனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. என் சத்துரு எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, என் வீட்டுக்கு விரோதமா எழும்புற சத்துருவ அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு என் கண்ணு பார்க்கும். நடக்க போறது மட்டும் இல்ல, அவனுக்கு நடக்க போறதை என் காது கேட்கும். ஏன்னா என் தலை மேல என்ன அபிஷேகம் இருக்கு? காண்டாமிருகத்தின் அபிஷேகம் இருக்கு. இந்த காண்டாமிருகத்தின் அபிஷேகம் இது எப்படி தெரியுமா செய்வாங்க? காண்டாமிருகத்தின் கொம்பை வெட்டி அதை கொடாஞ்சி அதுக்குள்ள எண்ணெயை ஊத்தி லாக் பண்ணி வைப்பாங்க. அந்த எண்ணெய தாவீதுடைய தலையில போட்டாங்க. இதத்தான் சொல்றான் காண்டாமிருகத்தின் கொம்பு. காண்டாமிருகத்தின் அபிஷேகம் என் மேல இருக்கு. எதுக்கு தெரியுமா? என் சத்துருக்கு நேரிடுறதை நான் பார்ப்பேன், என் சத்துருக்கு நேரிடுறதை நான் கேட்பேன். இந்த கொம்பின் அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொன்னேன். அந்த துயரப்படுகிறவர்களுக்கு ஆனந்த தைலம்ன்ற அபிஷேகத்தை கொடுத்தாரு. அதே போல அடுத்தது என்ன சொன்னேன்? ஆடா, நான் அவருடைய ஆடா இருக்கும்போது அவர் சொந்த ரத்தத்தை என் தலைமையில பூசி அனுப்புவார், எல்லாம் தெரிச்சு ஓடும்னு சொன்னேன். மூன்றாவது தாவீதுக்கு கொம்பின் அபிஷேகம். எந்த கொம்பு? காண்டாமிருகத்தின் கொம்பு. எதுக்கு தெரியுமா? சத்துரு காண்டாமிருகத்தை பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு சாமானியத்துல வேட்டையாட முடியாது, அவ்வளவு சாமானியத்துல நெருங்க முடியாது. அந்த பலமே எதுல இருக்கு? கொம்புல இருக்கு. இந்த கொம்பு அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. இந்த கொம்பு அபிஷேகம் என்ன தெரியுமா செய்யும்? இந்த காண்டாமிருகம் என்ன செய்யும் சொல்ற பாருங்க. இப்ப எனக்கு காண்டாமிருகத்தின் அபிஷேகம் இருக்குன்னா நல்லா பாருங்க, காண்டாமிருகம் மேல இருக்கிறது எதையுமே சாப்பிடாது, பூமி மேல இருக்கிறது. கொம்பை போட்டு ஒரு குத்தும். கொம்பை போட்டு என்ன பண்ணும்? ஒரு குத்தும், குத்தி பூமிக்குள்ள இருக்கிறது எடுக்கும் வெளியே. நான் சொல்றேன், உங்க மேல காண்டாமிருகத்தின் கொம்பின் அபிஷேகம் இருக்கும்போது இனி உங்க ஆசீர்வாதத்தை நீங்க குத்தி எடுப்பீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு மறைவா எந்த ஆசீர்வாதமும் கண்ணுக்கு தெரியாதுங்க. பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அது போல இப்போ உங்க கண்ணுக்கு உங்க வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியாது. ஆனா குத்தி எடுக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க தலை மேல கொடுக்கிறாரு. குத்தி எடுக்க போறீங்க. குத்தி எடுக்கணும். எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்களா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே சமமா தான் தெரியும். எங்கெங்க ஆசீர்வாதம் இருக்கு? நீங்களும் சொல்றீங்க தொழிலதிபர் ஆவீங்க, இதாவீங்க, அதாவீங்க, இதை வாங்குவீங்க, அதை வாங்கி எல்லாம் இருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியல இன்னும். இனிமே தெரியும், இனிமே தெரியும். எங்க குத்தணும்னு தெரியும், எங்க குத்தன ஆசீர்வாதம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியும். இன்னைக்கு இந்த காண்டாமிருகத்துக்கு தீனி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. உங்ககிட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கேன்பா. ஆட்டுக்கு நான் என்ன பண்ணேன்? என் ரத்தத்தை பூசி அனுப்புனேன். பாம்பு தெரிச்சு ஓடிச்சு, விஷ பூச்சிகள் தெரிச்சு ஓடிச்சு. துயரமா நின்னீங்க, உனக்கு ஆனந்த தைலத்தை நான் கொடுத்துட்டேன். இப்ப உனக்கு நான் கொடுக்குறேன் காண்டாமிருகத்தின் பலன். இனிமே உன் ஆசீர்வாதத்தை நீ குத்தி எடுக்கணும். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் மூடி இருக்கு உங்க முன்னாடி. எத்தனை பேருக்கு மூடப்பட்டு இருக்கு? என் ஆசீர்வாதம் எனக்கு முன்னாடி மூடப்பட்டு இருக்கு. ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா மூடப்பட்டு இருக்கு. சொந்தக்காரங்க கிட்ட என் சொத்து இருக்கு, ஆனா மூடப்பட்டு இருக்கு. என்னுடைய பொருள் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு, மூடப்பட்டு இருக்கு. என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, மாட்டிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? அப்ப முதலாவது ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? என்கிட்ட எல்லாமே இருக்குப்பா. இப்ப இயேசு கிட்ட போறீங்க, ஆண்டவரே என்கிட்ட காசு இல்ல, இதா வெள்ளி காசு, மீன் வாயில இருந்து எடுத்து கொடுக்குறாரு. ஆண்டவரே
எனக்கு சாப்பாடு இல்லை. ஓகே, இந்தா புடி அப்போ, இந்தா புச்சுக்கோ, எவ்வளவு வேணும் சாப்பிடுங்க, மீதி அந்த நான் போய் எடுத்துக்கிறேன், எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க, மீனா சைட் டிஷ் சாப்பிடுங்க. சாப்பாடு போடுறவரா காமிக்கிறார், பணம் இல்லாதவங்களுக்கு பணம் கொடுக்குறவரா காமிக்கிறார், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சரிப்படுறவரா காமிக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. அவர்கிட்ட இருக்கிறத கொடுக்கிறவரா காமிக்கிறார். இப்ப என்கிட்ட இருக்குப்பா, நீ தகுதி உள்ளவனா வந்து வாங்கிக்கோ. கரெக்டா? இப்ப எனக்கு ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதி இருக்கு? நான் ஆண்டவர் இடத்துல போறேன், ஏசுதான் போறேன், இன்னைக்கு ஏசுவேன்னு போயிட்டேன். ஆனா எனக்கு இது இல்ல, நான் சொன்னேன். இப்ப லாசர் வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்க, நான் சொன்னேன் இல்லையா? ஒரே துயரம், ஒரே அழுக, ஒரே போராட்டம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? இவங்களுக்கு என்ன தர முடியும்? இப்ப நான் என்ன சொல்லுவேன், சரிங்க சிஸ்டர் அழாதீங்க, சரிங்க பிரதர் அழாதீங்க, நடந்துச்சு, நம்ம என்ன பண்ண முடியும், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய மடியில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கம்முன்னு போயிருவேன், துயரத்தோட இருக்கிறவங்களுக்கு. ஆனா இயேசு என்ன சொன்னாராங்க? இயேசு போனாரு, என்ன பண்ண, என்கிட்ட துயரத்தை மாற்றுகிற ஆனந்தம் இருக்கு, என் ஆனந்தத்தை உங்களுக்கு தரேன். இன்னைக்கு எத்தனை பேர் துயரத்தோட இருக்கிறீங்க? நான் சொல்றேன் பாருங்க, உங்க துயரத்துக்கு பதிலா ஒரு ஆனந்தத்தை அவர் தருவா. என்கிட்ட ஆனந்தம் இருக்கு, இந்தா புடி. இப்ப என்கிட்ட வராங்க, எதுவும் இல்ல அங்கிள், இந்த ரோஜா பூ வேணும், சரி முஞ்சா கட் பண்ணி என்ன பண்ண, ஏத்துக்கோ, இந்தா புடி. அது போலதான் இன்னைக்கு உங்களுடைய துயரத்தோட நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இந்த துயரத்தை இங்கேயே விட்டுருங்க. இந்த துயரத்தை என்ன பண்றீங்க, இங்கேயே விட்டுருங்க. வீட்டுக்கு போகும்போது எதை எடுத்துட்டு போனோம்? ஆனந்தன்ற விதையை எடுத்துட்டு போங்க, போடுங்க, அது வளரும். இன்னைக்கு சொல்லிட்டார் பாஸ்ட், இன்னைக்கு இன்னும் நடக்கலையே, எனக்கு இன்னும் 1 மணி நேரத்துல ஆனந்தம் கிடைக்கல. ஆனந்தம் என்பது விதை, இதை எடுத்துன்னு போய் நீங்க விதைச்சு, இதுக்கு விசுவாசம்ன்ற தண்ணியை ஊத்தி அதை பாதுகாக்கணும். இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே விதைகள் போல. இப்போ ஒரு செடி கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க சொந்த ஊர், எங்க தாத்தா ஊருக்கு போயிருந்தேன். அங்கிருந்து ஒரு செடி எடுத்து, நான் செடி மேலாம் ஒரு நேரத்துல இன்ட்ரெஸ்ட், அங்கிருந்து ஒரு செடி எடுத்துட்டு வந்தேன். இது ஞாபகமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை பத்திரப்படுத்தி அழகா அதை மூல் பண்ணி வச்சு, அது இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, எங்க தாத்தா அவங்க பூர்வீகம், அந்த இடத்துல இருந்து ஒரு செடி எடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த செடியை வச்சு அதை எப்படியோ காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி. எடுத்துட்டு வந்த அன்னைக்கே அந்த செடி பூ கொடுத்துருமா? எடுத்துட்டு வந்த அன்னைக்கே அந்த செடி எனக்கு பயனுள்ளதா மாறிடுமா? இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, உங்க துயரத்துக்கு பதிலான ஆனந்தத்தை கொடுத்துருக்கிறேன்னா, அந்த ஆனந்தம் கட்டாயமா உங்க வாழ்க்கையில வரும். மஞ்சக்காமலை வந்துச்சு, 3 நாள் போய் மருந்து சாப்பிடணும்ன்றோம். 3 நாள் போய் மருந்து சாப்பிடணும், 6 மாசம் உடம்புல இருக்குங்க. ஆனா இந்த மருந்து சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் சொல்றாங்க. அப்ப அந்த மருந்தை கொடுத்து அனுப்புறாங்க, 6 மாசத்துல சரியாயிடுது. அது போல இன்னைக்கு ஆனந்தன்ற ஒரு மருந்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, அது இன்னைக்கே எனக்கு கிடைச்சிரும்னு இல்லை, நீங்க அதுக்கு பாத்திரமா இருக்கும்போது கிடைக்கும். அந்த செடிக்கு நான் என்ன பண்ணேன், டெய்லி அதை பத்திரமா பார்த்து தண்ணி ஊத்தி, அது எப்படி இருக்கு, அதுக்கு ஏதாவது உரம் போடலாமா? அது போலதான் என் வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிக்கணும்னா, நான் அதை விசுவாசிக்கணும். முதல்ல அதை நம்பணும். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பேசி இருக்கிறார், நம்பணும், அதை முழு மனசா நம்பணும். அது போல என் வாழ்க்கை இருக்கும்போது நிச்சயமா என் வாழ்க்கையில ஆனந்தம் கிடைக்கும். 2வது சொன்னேன், இந்த ஆடுகளுக்கு என்ன பிரச்சனை? 1 பாம்பு, இன்னொன்னு விஷப்பூச்சி. பாம்பு என்ன பண்ணும், நெத்தியில போடும். விஷப்பூச்சி என்ன பண்ணும், காதுல போய் மூளையை கொடாஞ்சி தின்னும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, தாவீது சொன்னா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிற, ஆண்டவர் என் ஆடுதான், என் சத்துருக்கள் என்னை சுத்தி இருக்கிறாங்க, எப்ப எவன் என்ன மண்டையில போடுவான்னு தெரியாது, எப்ப என் உடம்புக்குள்ள போய் எவன் என்ன போடுவான்னு தெரியாது. ஆனா நீங்க மேய்ப்பரா இருக்கிறீங்க. ஆனா அந்த மேய்ப்பன் என்ன செய்தாரு, எண்ணெயை பூசினாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி ஒரு எண்ணெயை பூசி இருக்கிறாரு. இனிமே உங்களுக்கு விரோதமா நீங்க எங்க போனாலும் சரி, அந்த பயம் அந்த கதெல்லாம் கிடையாது. இனிமே எல்லாமே தெரிச்சு போகும். 3வது ஆண்டவர் தாவீதுக்கு என்ன சொன்னாரு, காண்டாமிருகத்தின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன்னு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே மேலோட்டமா இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்க போறது இல்லை, இனிமே உங்களுடைய ஆசீர்வாதம் ஆழத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை தோண்டி எடுப்பீங்க. காண்டாமிருகம் என்ன பண்ணும், மேல இருக்கிறத ஏதாவது புடிங்க தின்னு இருக்குமா? கொம்பை போட்டு நோண்டும், கொம்பை போட்டு குத்தி எடுக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி எந்த ஆசீர்வாதமும் தெரியல, எல்லாம் புதஞ்சா மாதிரி இருக்கு, சமவெளியா இருக்கு. குத்தி எடுங்க, வரும் ஆசீர்வாதம். குத்தி எடுக்கணும். ஆண்டவர் நீங்க உங்க கையில வந்து ஒரு சாவியை கொடுக்குறாருங்க. இந்த சாவிக்கான பூட்டை கரெக்டா தேர்ந்தெடுத்து திறந்துட்டீங்கன்னா, அது உள்ள உங்களுக்கு உங்க தலைமுறைக்கு 1000 தலைமுறைக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குன்னா, எவ்வளவு நாள் பூட்டை தேடி அலைவோம், இந்த சாவிக்கு ஏத்த பூட்டு எதுன்னு சொல்லி. அது போலதான் இன்னைக்கு உங்க கையில அந்த சாவி போலதான் காண்டாமிருகத்தின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். குத்தி எடுக்கணும். ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு தேடுங்க. எங்க தெரியுமா இருக்கு? கடவுளுடைய வார்த்தையில இருக்கு, திருச்சபையில இருக்கு. இப்ப அதுல இருந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். இந்த குத்தி எடுக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க, தோண்டி உங்க ஆசீர்வாதத்தை எடுக்க போறீங்க. அப்போனா யாரோ மூடி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். மூடி வைக்கிறது யார் வேலை?
பிசாசுடைய வேலை. பிசாசு என்ன பண்ணிருக்கான், உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை மூடி வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உனக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்குன்றதை காமிச்சு அதை தோண்டி எடுக்க வைக்கும். சரி, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் துருத்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அப்படின்னா கீழே ஆசீர்வாதம் இருக்கு, எவனோ மூட்டான். அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கு, தாத்தாவோட ஆசீர்வாதம் இருக்கு, எனக்கு ஏசப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா மூடப்பட்ட நிலையில இருக்கு. இப்ப பாருங்க, அதே 26ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தர் ராஜாவாகிய அபிமெலேக்கு கேராக்குக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. தேசத்துல கொடுமையான பஞ்சம். இப்ப பாருங்க, இந்த தேசம் ஃபுல்லா தண்ணியே இல்லைங்க, மண்லி புதுநகர்ல. ஆனா அடியில தண்ணி இருக்கு. எப்படி அடியில தண்ணி இருக்கு? எவனோ பைப் லைனை மூடி வச்சிட்டான். இப்ப பைப் லைனை கண்டுபிடிக்கத்தான் நம்ம வேலை. ஈசாக்குடைய காலத்துல அவங்க அப்பா ஏற்கனவே பயங்கரமான துறவுகள்லாம் வெட்டி அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி கோடி கணக்குல போட்டுட்டு பேங்க வச்சிட்டாரு. எவனோ பேங்க் புக்கை மறைச்சிட்டான், எவனோ பேங்க் புக்கை மறைச்சிட்டான். அப்படிதான் ஈசாக்குடைய பிரச்சனை. அப்பா ஏகப்பட்ட, அப்ப பேங்க் எது தெரியுமா? தண்ணி தான் பேங்க். தண்ணின்னு தான் எல்லாமே நடந்துரும். துறவுனா பெரிய பெரிய துறவுகளை வெட்டி வச்சிருக்காங்க. ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். அப்பாவோட ஆசீர்வாதத்தை எவனோ மூட்டான். இன்னைக்கு உங்க ஆசீர்வாதத்தை எவனோ மூடி வச்சிருக்கிறான். அதே 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கில வெட்டி, அப்போ எப்படியோ வெட்டி என்ன பண்ணிட்டாங்க, தண்ணியை பார்த்துட்டாங்க. இததான் சொல்றேன், நீங்களும் நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க. காண்டாம இருக்கும் போல குத்தி என் ஆசீர்வாதத்தை வெளியே எடுத்துன்னு வந்திருப்பீங்க. எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? இது வரைக்கும் முயற்சி பண்ணி தோத்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியுமா தோண்டி எடுக்க ஆசீர்வாதம் வந்துருச்சு. 20வது வசனம். கேராரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுங்க. காண்டாமிருகத்தின் பலம் வேலை செய்து பாருங்க. நான் சொன்னேன்னா, காண்டாமிருகம் மேல பார்த்து போயிட்டே இருக்கும். அப்படியே கொம்ப வச்சு ஒரு குத்து குத்தி எடுக்கும், உள்ள இருக்கிறத எடுத்து சாப்பிடும். புதைக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஈசாக்குக்கு இந்த ஆசீர்வாதம் புதைக்கப்பட்டிருக்கு, துறவு புதைக்கப்பட்டிருக்கு. இப்ப குத்தி எடுக்கிறான். எட்டா இன்னொருத்த வந்து என்ன சொல்றான், இது எந்து. என்ன பேர் வச்சாங்க? ஏசக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு காரணம் வழக்கு சண்டைன்னு சொல்லலாம். ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க, ஆனா அதுல ஒரே வழக்கும் சண்டையுமா இருக்கு. ஏதோ ஒரு பணம் வருது, ஒரு 2000 ரூபாய் வந்த உடனே 2000 சண்டை வருது. உடம்புல சுகம் வருதுங்க, ஒரு சுகம் வருது, ஆனா 10 வேதனை தேடிக்குது. எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? காண்டாமிருகத்தின் பலன் இருக்கு. நானும் குத்துறேன், ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்றேன். ஆனா எவனாவது ஒருத்த வந்து தடை பண்ணிடுறான், எவனாவது வந்து ஒருத்த பேரை கெடுத்துறான், எவனாவது ஒருத்த வந்து அது எந்துன்றான். இப்ப எங்க அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம பழைய வீடு இருக்குடா, அது பின்னாடி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அந்த ஓரத்துல ஒரு பெரிய புதையில போயிச்சு வச்சிருக்கேன்னு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு இங்க புதையில இருக்குன்னு. காண்டாம இருக்கும் போது நானும் போய் குத்துன்னு குத்தி எடுக்கிறேன். எத்த பிறகு இது எந்துன்றான் ஒருத்தன். இப்படியே நடக்கும். சரி, அப்படியே வாங்க 21வது வசனம். மறுபடியும் தோண்டி அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. காண்டாமிருகம் வேலை பாருங்க, குத்துது, அபிஷேகம். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களா? சித்தனா முடிவெடுக்க முடியாத நிலைன்னு அர்த்தம். சில நேரத்துல அப்படி ஒரு சூழ்நிலை வரும். குத்தும் போது சில டைம்ல எப்படியோ முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம். ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, ஆசீர்வாதம் வந்தவொடனே பிரச்சனை வந்துச்சு. திருப்பி இன்னொரு ஆசீர்வாதம் வந்து முடிவெடுக்க முடியாத நிலையில ஆயிட்டேன் நானே. என் வாழ்க்கை எப்படி இருக்கு? முடிவெடுக்க முடியாத நிலை. சரி, 22வது வசனம். பாருங்க, 3வது வாட்டி இந்த காண்டாமிருகத்தின் அபிஷேகம் வேலை செய்து பாருங்க. 3வது வாட்டி குத்துறான், மறுபடியும் கிடைச்சிருச்சு தண்ணி.
இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார், காண்டாமிருகத்தின் பலனை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகள்ல தோல்விகளை பார்த்திருக்கலாம், போராட்டத்தை பார்த்திருக்கலாம், எவனா தடுத்திருக்கலாம். ஆனா உங்க முயற்சியை நீங்க விடாதீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கும் பட்சத்துல அடுத்து வெட்டினாம் பாருங்க. வெட்டினதுல என்ன கிடைச்சது? அப்போது நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபாத் என்று பெயரிட்டான். இப்ப ரெகோபாத் உங்களுக்காக காத்திருக்கு. குத்தி எடுக்கணும். குத்தி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். என் மேல ஆனந்தம் இருக்கணும், என் வாழ்க்கையில இருக்க துயரம் மாறணும்னா நான் எங்க இருக்கணும்? கடவுளுக்குள்ள, கடவுளுடைய வார்த்தைக்குள்ள இருக்கும்போது என்னுடைய துயரம் ஆனந்தமாய் மாறும். ரெண்டாவது, நான் இயேசுவின் ஆடா இருந்தா என்னை அழிக்கிறதுக்கு தரையில இருக்கிற வல்லமையா இருந்தாலும் சரி, காத்துல வர வல்லமையா இருந்தாலும் சரி. ஒண்ணு தரையில இருந்த வல்லமை, இன்னொன்னு காத்துல வர வல்லமை. காத்துல வர வல்லமை காதுக்குள்ள போய் மூளைக்குள்ள போய் மண்டையை காலி பண்ணி உங்க குடும்பத்திற்கு அப்படிப்பட்ட விரோதமா வல்லமை எழும்பி வருதா? நீங்க இயேசுவின் ஆடா இருக்கும்போது. இயேசுவின் ஆடு எங்க இருக்கும்? ஓய்வு நாள்ல இயேசுவின் சபைக்குள்ள இருக்கும். அதை பிடிக்கணும். நான் இயேசுவின் ஆடுன்னு சொல்றது பெருசு இல்ல, நான் இயேசுவின் மந்தைக்குள்ள இருக்கும். அப்பதான் மந்தையில இருந்து வெளியே போகும்போது இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்புறோம் பாருங்க. இதுதான் உங்க தலையில நாங்க பூசி அனுப்புற அபிஷேகம். வெளியே போ, இனிமே உன் துயரம் ஆனந்தமா மாறும். வெளியே போ, இனிமே எந்த வல்லமையும் உன் வாழ்க்கையில வேலை செய்யாது. வெளியே போ, எந்த கண்ணுக்கு தெரியாத அமானுஷங்களும் உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது. இனிமே நீ வெளியே போ, உன் வாழ்க்கையில காண்டாமிருகத்தின் கொம்பை சீவி அனுப்புறேன். போய் குத்தி எடு உன் ஆசீர்வாதத்தை, போய் தேடு உன் ஆசீர்வாதத்தை. உன் ஆசீர்வாதத்தை தடுக்க வரவனை முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கு காண்டாமிருகத்தின் பலத்தினால. இப்ப தோண்டி தோண்டி இவன் கலைச்சு போல பாருங்க. காண்டாமிருகத்தின் அபிஷேகம் தொலைச்சு போல 2 வாட்டி தோண்டினான். வாக்குவாதம், போராட்டம், அது இதுன்னு. அப்படியே 32, 33 வாசிங்க. அதுலயே இப்ப சொல்லணும், காண்டாமிருகம் இப்ப ஆசீர்வாதத்தை கண்டாச்சு, தண்ணீரை கண்டோம். உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில காண்டாமிருகத்தின் அபிஷேகம் இருக்குமானால் நிச்சயமாகவே உங்கள் ஆசீர்வாதங்களை உங்கள் கண்கள் காணும். உங்கள் கண்கள் காணும். ஆனா நான் தோத்துட்டேன், நான் விழுந்துட்டேன், ஒரு வாட்டி முயற்சி எடுத்தேன், விழுந்துட்டேன், அடுத்த வாட்டி முயற்சி எடுத்தேன், எவனோ வந்து துட்டு போட்டான், நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீணா போகுது, ஆனா நான் எங்க போனாலும் எனக்கு வந்து ஆனந்தம் கிடையாது, துயரம் தான் இருக்கு. இல்ல, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது அவர் உங்கள் துயரத்தை ஆனந்தமாய் மாற்றுவார். ரெண்டாவது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது, அவர் ஆடா இருக்கும்போது, தரையில இருந்து வல்லமை வந்தாலும் சரி, காத்து வழியா வல்லமை வந்தாலும் சரி, அது உடம்புக்குள்ள நேரடியா போய் தாக்குதலை உண்டு பண்ணாலும் சரி, வெளியே இருந்து தாக்குதலை உண்டு பண்ணாலும் சரி, இயேசுக்குள்ள இருக்கும்போது, அவர் ஆடா இருக்கும்போது, அவருடைய ரத்தம் என் தலைமையில இருக்கும்போது, நிச்சயமா எந்த வல்லமையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மூணாவது, உங்க வாழ்க்கையில கொம்பின் அபிஷேகம், காண்டாமிருகத்தின் அபிஷேகம் இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எனக்கு தோல்வி தோல்வி தோல்வினா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. 33வது வசனம் வாசிங்க. அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர் சேபா எனப்பட்டது. இப்ப பேர் வைக்கிறான் அந்த இடத்துக்கு. என்ன பேரா? பெயர் சேபான்னு பேர் வைக்கிறான். துன்பத்தை கண்ட இடத்துல, அவமானத்தை கண்ட இடத்துல, வாக்குவாதத்தை பார்த்த இடத்துல, என் ஆசீர்வாதத்தை இன்னொருத்த தட்டிட்டு போயிட்டான். நான் எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய காரியம் இது, நான் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் ஏன் இதெல்லாம் நடக்குது? ஒரு கேள்வி வரல உங்களுக்கு? ஏன் ஆண்டவரே, இது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நீங்க தானே சொன்னீங்க காண்டாமிருகத்தின் பலன்னு. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறேன், யாரோ எடுத்துட்டு போறாங்க, யாரோ நடத்துறாங்க, யாரோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த பெயர் சேபா, பெயர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஊற்றுன்னு அர்த்தம். பெயர்னா ஊற்றுன்னு அர்த்தம், சேபானா 7ன்னு அர்த்தம். அப்ப இவன் எதிர்பார்த்தது ஒரு ஊற்று, ஆனா கர்த்தர் கொடுத்தது 7 ஊற்றை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிறது ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம் இருந்தா போதும் ஆண்டவரே வந்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில இப்ப இருக்கிற ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? உனக்கு நான் 7 என்பது பரிபூர்ணத்தை காமிக்குது. 7 ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு தடைகளையும் நீ தாண்டி வந்திருக்கிற. உன் வாழ்க்கையில இது வரைக்கும் நிறைய தடை, எல்லாத்துலயும் ஃபெயிலியர், எல்லாத்துலயும் ஃபெயிலியர், எல்லாமே போச்சு. பிள்ளைங்க வாழ்க்கை போச்சு, குடும்பம் போச்சு, பொருளாதார ரீதியான காரியம் போச்சு, எதிர்காலம் போச்சு, சரீரத்துல பலன் போச்சு, என் வியாபாரம் போச்சு, என் தொழில் போச்சு, இங்க எல்லாமே போச்சு. ஆனா முயற்சி எடுத்துதான் இருக்கிற ஆண்டவரே, ஆனா தோல்வி மேல தோல்வி வருது. இதுவரை பார்த்த தோல்வி அல்ல, உன் வாழ்க்கை 7 ஆசீர்வாதங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்க மேல இருக்கிற அபிஷேகம். அது கிடைக்கணும்னா நான் எங்க இருக்கணும்?
கடவுளுடைய வார்த்தைக்குள்ள, திருச்சபைக்குள்ள, அவருடைய மகிமைக்குள்ள நான் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது என் தோல்வியை ஜெயமா மாட்டுகிற இயேசு நம்மோடு இருக்கிறார். இதுதான் கொம்பு தைலத்துடைய ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். அப்ப இப்ப சொல்லுங்க, நீங்க தோத்தது நல்லது தானே? நான் விழுந்தது நல்லது தானே? நான் எதிர்ப்புகளை பார்த்தது நல்லது தானே? என்ன அவமானமா பேசுறது நல்லது தானே? எனக்குரிய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் திருச்சபையில கடவுளுடைய வார்த்தைக்குள்ள இருக்கு. ஏன்னா அவர் பொய் சொல்லவே மாட்டார். அவர் சொன்னா நடக்கும். நான் சொன்னேன் பாருங்க, என்ன இன்னைக்கே நடக்குமா? இன்னைக்கு உங்க கையில விதைய கொடுத்துருக்கங்க, வளர செய்கிறவர் நீங்க தான். உங்க விசுவாசத்தை பாதுகாப்பா வைங்க. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆராதனை எல்லாவற்றையும் அது மேல போக்கஸ் பண்ணுங்க. எப்படி ஒரு பூச்செடி பூத்து ஒரு ரோஜா பூ பூக்குற வரைக்கும் எவ்வளவு காத்திருக்கிறோம். ரோஜா செடி வாங்கி வச்சிரும், அம்மா ரோஜா அப்படின்னு ரோட்ல ஒரு செடி வாங்கி வச்சுட்டு அதுக்கு வெங்காய இலை போடுறது என்னமோ, உரம் போடுறது என்னமோ, சாணம் போடுறது என்னமோ, போட்டு தண்ணி ஊத்துறது என்னமோ, அந்த ஒரு பூ வரும் பாருங்க. அது வரைக்கும் எவ்வளவு பொறுமையா இருக்கிறோம். அது போலதான் ஆனந்தம் வரும்னா வரும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பொல்லாத வல்லமைகள் தெரித்து ஓடுனா ஓடும். உங்க குடும்பத்துல சமாதானம் கிடைக்கும்னா கிடைக்கும். உங்க வாழ்க்கையில தோல்விகள் 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 ஆண்டவரோடு தான் நான் இருக்கிறேன். ஆனா தோல்விகள் தோல்விகள் தோல்விகள். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு தோல்வினா 7 ஜெயம் காத்திருக்கு. 7 ஜெயம். பெயர் சேபா இந்த தைல கொம்பு இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இயேசுவின் நாடு, நான் இயேசுவின் பிள்ளை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சு என்ன பண்ண, கிறிஸ்துமஸ்க்கு 25ஆம் தேதி காலைல எத்தனை மணிக்கு வரணும்? 7 மணிக்கெல்லாம் வந்துடணும். 7 மணி ட்ரெயினுக்கு எத்தனை மணிக்கு போவோம்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பாத்தீங்களா? ட்ரெயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம இயேசுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். இயேசுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால என்ன பண்ணோம், கிறிஸ்துமஸ்க்கு இயேசுவின் ஆடா வரணும். நிறைய விதை கொடுக்க போறாரு ஆண்டவர். ஏன் நான் பிறந்தேன்? எத்தனை பேர் சொல்லிருப்பீங்க, ஏன் தான் பிறந்தனோ தெரியலையே. சொல்லிருப்போம்ல, ஏன் தான் பிறந்தேன் நான் பூமியில பிறக்கிறதுக்கு ஒரு பொறப்பா இதெல்லாம். அவர் ஏன் பிறந்தாருன்றத அன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் பிறந்தவர் என் வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்றது அன்னைக்கு ஒரு முக்கியமான செய்திகள் இருக்கு. அதனால அன்னைக்கு என்ன பண்ணோம், இப்ப இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டாச்சு. எத்தனை பேர் தலைமையில அபிஷேகம் இருக்கு? எல்லாரும் மூஞ்சும் பார்த்துட்டேன். ஓகேவா? 7 மணிக்கு அபிஷேகம்லாம் எங்க வேலை செய்யுதுன்னு பாத்துறேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் காலைல தான் அம்மாட்ட சொல்றேன், மா ரேஷன் கடையில 7 மணிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா 4 மணிக்கே போய் துண்டு போட்டு பத்துற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஆனா நம்ம சர்ச்சில் 7 மணி ஆராதனைன்னு சொன்னா அந்த எண்ணம் என்னைக்கு வருதோ, நான் சொல்றேன் பாருங்க, நான் அடிக்கடிக்கு உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, 7 ஆசீர்வாதம் வேணுமா? 1 நீங்க நினைச்சிட்டு இருக்கு நந்தா போதுமா? சரிங்களா? 7 வேணும், 7 ஊற்று வேணும். நான் எதிர்பார்த்தது ஒரு ஊற்று தான். அதாவது அந்த இடத்துல ஈசாக்குக்கு ஆபிரகாம் ஊற்றுகளை ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு தான் போனான். நிறைய பேர் வந்து அதை தொடுத்து போட்டாங்க. ஆனா இன்னைக்கு என் இயேசு நிறைய ஆசீர்வாதங்களை எனக்காக வைத்திருக்கிறார். நான் காண்டாமிருகத்தை போல தோண்டிக்கிட்டே இருப்பேன். என்ன தடை வந்தாலும் சரி, எனக்கு 7 பரிபூர்ணம் கிடைக்கும் நிச்சயமா. இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். எல்லாம் கண்களை மூடி இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? கொம்பு தைலம். இன்னைக்கு என் தலை மேல என்ன இருக்கு, என் குடும்பத்து மேல என்ன இருக்கு? கண்களை மூடி, கண்களை மூடி உங்க இருதயத்துல இருந்து சொல்லுங்க. இருதயத்துல இருந்து, ஆண்டவரே இன்னைக்கு உங்க பார்க்க வந்திருக்கேன், நான் உன் வார்த்தையை கேட்டு இருக்கிறேன். இந்த ஆனந்த தைலம், இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை குறித்து இந்த நாள்ல பேசியிருக்கிறேன். இந்த ஆனந்த தைலம் என்னுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை பற்றி துக்கம், வீட்டை குறித்து துக்கம், எதிர்காலத்தை குறித்து துக்கம், அதே போல கடனை குறித்து, வியாதியை குறித்து துக்கம். ஆனா என் இயேசு ஆனந்த தைலத்தை உடையவரா இருக்கிறார். என்னுடைய துக்கம் எதை குறித்து இருந்தாலும் சரி, அந்த துக்கத்தை மாற்றி ஆனந்த தைலத்தினால உன் வாழ்க்கையை ஆனந்தமா மாற்றுவேன் பேசியிருக்கிற அந்த வார்த்தையின்படியே நடக்கட்டும். அந்த வார்த்தையின்படி நடக்கட்டும். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர் என்று தாவீது சொன்னான். தன்னை ஆடாகவும் இயேசுவை மெய்ப்பனாகவும் அவன் அந்த இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை. கண்ணுக்கு தெரிகிற வல்லமைகள், கண்ணுக்கு தெரியாத வல்லமைகள், பொல்லாத மனிதர்கள், சத்துருக்களுடைய ஆயுதங்கள் ஒரு ஆட்டுக்கு விரோதமா எப்படி வந்தாலும் அந்த தலையின் மேல இருக்கிற எண்ணெய், இயேசுவின் ரத்தம், அது எல்லாவற்றையும் தெரித்து போக பண்ணும். நான் நடந்தா பிசாசு நடங்கும், நான் நடந்தா பொல்லாத வல்லமைகள் ஓடும், நான் நடந்தா எனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய சத்துரு வந்தாலும் அவன் தெரிச்சு போவான். ஏன்னா என் தலை மேல இயேசுவின் ரத்தம் இருக்கு. அப்படி ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன். காண்டாமிருகத்தின் அபிஷேகம், காண்டாமிருகத்தின் கொம்பின் தைலத்தினால என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். என் ஆசீர்வாதத்தை நான் தோண்டி எடுப்பேன்.
நான் தோண்டி எடுப்பேன். காண்டாமிருகத்தின் பலன் எனக்குள்ள கொடுத்திருக்கிறீங்க. அநேக தடைகள் நான் தோண்ட என் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க அதை யாரோ ஒருவர் எடுத்துக்கொள்கிறார், அதை அழித்து போடுகிறார்கள். ஆனால் என் மேல் இருக்கிற அபிஷேகம் ஒன்று அல்ல, 7 ஆசீர்வாதங்களை எனக்காக கொடுக்கும்படி என் இயேசு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இனி என் வாழ்க்கையில நான் தேடுகிறது ஒரு ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு, எதிர்காலத்துக்கு தேடுவது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறது 7 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இதனால கர்த்தர் பேசின வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் அப்படியே பலிப்பதாக இந்த விதைகள் அப்படியே வளரட்டும். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் அனைத்தும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படியே செயல்படட்டும் என்று நான் செபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.